திருப்பத்தூர் டொமினிக் சாவியோ பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் மூடப்பட்ட கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவனின் பெற்றோர் உறவினர்களை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கமலநாதன். கமலநாதன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாமல் எடுத்த கொத்தூர் கிராமத்தை பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பியோரது மகன் முகிலன் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் டொமினிக் சாவியோ பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதால் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் அவரது பெற்றோர் புகார் அளித்த மறுநாளே அதே பகுதியில் வளாகத்தில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து சாலை மறியல், ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட தொடர்ந்து 5ஆம் தேதி காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உடலை வாங்கி அடக்கம் செய்தனர். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து சென்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து காவலருக்கும் முகிலனின் உறவினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியை முற்றுகையிட்ட சென்றபோது காவல்துறையினருக்கும் மற்றும் முகிலனின் உறவினருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் காவலர்கள் முகிலனின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.